கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உண்மையான அன்பின் பிணைப்பு எப்போது ஏற்படும்? பதில், பாபா, நீங்கள் எங்களுடையவர், நாங்கள் உங்களுடையவர் என்று எப்போது உறுதிமொழி அளிக்கிறீர்களோ மற்றும் முழுமையாக பற்றற்றவர்களாக ஆகுவீர்களோ அப்போதுதான் உண்மையான அன்பின் பிணைப்பு ஏற்படும். இரண்டாவது கேள்வி, நாம் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? கீழானவர்களை உயர்ந்தவர்களாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தால் எதை அடையலாம் என்று தந்தை கூறுகிறார்? இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடையலாம் என்று தந்தை கூறுகிறார். நான்காவது, பிராமண குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எப்போது முடிந்து போய்விடும்? நீங்கள் தன்னுடைய அனாதி ஆதி வள்ளல் சம்ஸ்காரங்களை மட்டும் வெளியில் கொண்டு வாருங்கள். மேலும் தயே பாவத்தை தாரணை செய்யுங்கள். அப்போது பிராமண குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து போய்விடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கு என்னம்மா? அதாவது உங்களுடைய அனாதி சன்ஸ்காரம், தூய்மையான சத்தோ பிரதான சன்ஸ்கார். வீட்டில் இருக்கும்போது, பரந்தாமத்தில் இருக்கும்போது யாரது எந்த கணக்கும் இல்லை. 100% தூய்மையாக இருந்தது. யாரை பற்றி யாரும் எதுவும் நினைக்கிறது இல்லை. யாரோடு யாருக்கும் கணக்கு வழக்கு இல்லை. கணக்கு வழக்கு இல்லாத ஒரு சன்ஸ்காரம், பவித்திரமான ஒரு சன்ஸ்காரம், ஃப்ரெஷ், அவ்வளோ ஜொலிக்கக்கூடிய ஒரு சன்ஸ்காரம். சைலன்ஸ், அமைதி பரந்தாமத்தில் அதான் கணக்கு வழக்கே இல்லைன்னா சைலன்ஸ், அவ்வளோதான். சைலன்ஸ், எல்லாம் இருப்பாங்க ஆத்மாக்கள், யாருமே பேசுறது இல்லையே. அனாதி சன்ஸ்காரம், சைலன்ஸ், மௌனம், சரீரம் இல்லை, ஆத்மா அபிமானி நிலை. அஞ்சாவது கேள்வி, புண்ணிய ஆத்மா யார்? நான் தான் சொல்லிடாதீங்க. சொன்னாலும் நல்லதுதான், சொன்னாலும் நல்லதுதான். புண்ணியாத்மா ஆகுங்க. பதில், தன்னுடைய இரக்க மனதின் சொரூபத்தினால் அல்லது பார்வையினால், அல்லதில்லை மற்றும் பார்வையினால் ஒவ்வொரு ஆத்மாவையும் மாற்றக்கூடியவர்கள்தான் புண்ணியாத்மா ஆவார்கள். Fill up the blanks. யோக பலத்தின் மூலம் டேஷ் ஆக வேண்டும். பாவ கர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். இரண்டாவது, டேஷ் அடையும் போதுதான் யஜ்யம் முடிவடையும், கர்மாதீத நிலை. மூன்றாவது, ஞானத்தினுடைய பலனாக டேஷ் கிடைக்கிறது, பக்தியின் பலனாக டேஷ் கிடைக்கிறது. ஞானத்தின் பலனாக வெண்ணெய், பக்தியின் பலனாக மோர். அது ஏதோ உதவி செய்து இல்லையா? நான்காவது, டேஷ் ஆத்மாக்கள் டேஷை பரிசாக மாற்றி விடுவார்கள்.
யோகயுக்த ஆத்மாக்கள் புயலையும் பரிசாக மாற்றி விடுவார்கள். 5வது, சேவைக்காக டேஷ் ஆகவும் மற்றும் டேஷ் ஆகவும் ஆக வேண்டும். கூப்பிட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு மெதுவாக எழுந்து ஆடி அசைஞ்சு வாங்க சேவைக்கு. ஆமாம், உனக்கு தான் எழுதி வச்சுக்கோ. நான் டிராஃபிக் கண்ட்ரோல் முடிச்சுட்டு வருவேன், நான் முரளி படிச்சுட்டு வருவேன், நான் யோகா முடிச்சுட்டு வருவேன். அதுக்குள்ளே அந்த சேவை முடிஞ்சு போயிருக்கு. பாக்கியம் கட்டு. யோக யுக்தர்களாக இருந்து செய்யணும். டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த நேரத்தில் ரொம்ப அவசியமாக ஏதோ செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? யோக யுக்த நிலையிலேருந்து செய்ய பழகிக்கணும். செய்யலாம். யுக்தி இல்லை, யோக யுக்தி இல்லை. அதுக்கு தான் அப்படி உட்கார்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. இல்லை சொல்கிறேன், யுக்தா இருந்தாங்க, யோக யுக்தா இருந்தாங்கன்னா நீ விநாயகர் ஆகவே முடியாது. இல்லை, நியமங்களுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது தான், யோகா பண்ணுறது நல்லது தான், முரளி இது பண்ணுறது. பட் ஆனால் சில நேரங்களில் மாற்றிக்கணும். 5வது, அதான் சேவைக்காக எப்படி இருக்கணும்? மிக மிக சுறுசுறுப்பானவராகவும் மற்றும் வேகமானவராகவும், வேகமாக வரணும். ஆத்மா உணர்வுல பரிஷ்தா போல மெதுவா நடந்து வந்தீங்கன்னா அங்க என்ன ஆகுது? ஆமா, எங்க சுறுசுறுப்பா இருக்கணுமோ அங்க சுறுசுறுப்பா இருக்கணும், எங்க மெதுவா செய்யணுமோ அங்க மெதுவா இருக்கணும். அதுதான் யுக்தின்னு ஒரே வார்த்தையை சொல்றேன். சமயோஜித புத்தியோடு செய்யணும், ஏத்த மாதிரி செய்யணும். ஓம் சாந்தி. இன்னும் விநாயகர் பத்தி வேற என்னென்ன வரல? காது வயிறு வரலையா? பெரிய காது, வாய் மட்டும் பார்த்தா சின்ன வாய். பேசுறத விட என்ன பண்ணோம்? காது அவ்வளோ பெருசா இருக்கு இல்லையா? அதுவும் எப்படி இருக்கு? காது ஃபேன் போல விசிறி மாதிரி இருக்கு. அப்படின்னா வேண்டாதது வந்தா என்ன பண்ணும்? வேண்டாதது வந்தா வேண்டாத வார்த்தை அப்படி தள்ளிடணும். வேண்டாத விஷயம் எறும்பு போயிடும் கால், அதாவது காதுக்குள்ள குடையும் இல்லையா? எதுவும் போகக்கூடாது. அதனால தான் விசிறி மாதிரி என்ன பண்ணும்? வேண்டாத விஷயங்களை உள்ள விடக்கூடாது. ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விடலான்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காதில் போயிடுச்சுன்னா இங்கே நடுவில் என்ன இருக்குது? புத்தியில் பதிவாயிடுச்சுன்னா அது மறக்கவே மறக்காது. பதிவாயிடுச்சு, அது இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் அது வெளியே வரும். அதனால் கேட்காம இருக்கிறது பெட்டர். குறைவாக பேசுங்க, அதிகமாக கேளுங்க. கேட்குறதே இல்லை, பேசுறதுக்கு வந்துடுறீங்க. அதான் பிரச்சனை. என்ன சொல்ல வரோன்னு கேட்கறது இல்லை, எடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிடும். அதனால தான் பிரச்சனை. அதனால தான் யானை போல இருந்தால் தான் நாயகன் ஆக முடியும், லீடர் ஆக முடியும் இல்லையே? அதுக்கடுத்தது வயிறு, பெரிய வயிறு. எது நேற்று பாபா சொன்னார், உள்ளடக்கி கொள்ள வேண்டும். இதுதான் சாகிறதுன்னு என்ன அர்த்தம்? உள்ளடக்கி கொள்ள வேண்டும். இவங்க விஷயத்த அவங்களுக்கு சொல்றது, அவங்க விஷயத்த உன்னை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா, அது இதுன்னா இதுதான் குழப்பங்கள் இல்லையா? அதனால என்ன பண்ணணும்? பெரிய வயிறா இருக்கணும். வேற எந்த தேவதைக்கும் பெரிய வயிறு காட்டலை. தேவதைகள் எல்லாம் கஞ்சன் காயா சாமுதிரிகா லட்சணப்படி கரெக்டா வயிறு கயிறு எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா ஒரு விநாயகருக்கு மட்டும்தான் தொப்பை பெருசு. ஏன்னா சங்கம யுகத்தினுடைய ஞாபகார்த்தம் நிறைய கேட்க வேண்டியதா இருக்கு. நேற்று சொன்னார் இல்லையா பாபா, எவ்வளோ கேட்க வேண்டியதா இருக்கு. அதாவது அந்த பாடி லட்சணத்துல சொல்லுவாங்க, நீங்க அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் பாருங்க, குருமார்கள் யாரா இருந்தாலும் பாருங்க, கொஞ்சம் வயிறு பெருசா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் கேட்குறவங்க அவங்க வயிறு எப்பயுமே பெருசா இருக்கும். அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாதவங்க, ஆக்டிவா இல்லாதவங்க, நிறைய சாப்பிட்றவங்க இவங்க தான் நிறைய கேட்குறாங்கன்னு இல்லை, அந்த ஆஸ்பெக்ட் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு பெருசா தான் இருக்கும். காரணம் நிறைய விஷயங்கள் அவங்க அந்த கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதுனால அதெல்லாம் உள்ளே போட்டுப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு. அப்போ அவங்களுக்கு அந்த இது பெருசா இருக்கும். ஜீரணத்தினுடைய விஷயம் இல்லை, அது உள்ளடக்கிக்கிற விஷயம். உள்ளடக்கிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால இதெல்லாம் விஷயங்கள்
நாம் கூட யார் ஆகணும்? விநாயகன் அப்படின்னா லீடர் ஆகணும். நாளைக்கு நம்ம யார் ஆக போகிறோம்? வெற்றி நாயக் அப்படின்னா லீடர், விநாயக் அப்படின்னா வெற்றி அடைந்த நாயகன், வெற்றி நாயகன் விநாயகன் ஆகணும்னா இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். சும்மா பூஜை பண்ணால் யாரும் அப்படி இருந்துட முடியாது. அந்த குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும். எளிய வாகனம் ஆக்கியிருக்கீங்களா? உங்கள் மனதை வாகனமாக ஆக்கியிருக்கீங்களா? எலி எப்போவுமே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எதையாவது கடிச்சிட்ருக்கும். பிளாஸ்டிக்கையும் விடாது, தேங்காவையும் விடாது, எதையாவது ஓட்டை பண்ணிகிட்டே இருக்கும். அது போல் இவங்க இன்னும் மனம் என்ன, எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால அதை என்ன பண்ணணும்? முதல்ல தன் கண்ட்ரோலில் வைக்கணும். ரைட்டு கண்ட்ரோலில் வைக்கிறது. வாகனம் அப்படின்னா என்ன? தன் கண்ட்ரோலில் இருக்குது. ரைட் திரும்பினா ரைட் திரும்புவீங்க, லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் திரும்புவீங்க. அதான் கண்ட்ரோல். மனம் உங்களை மீறி எங்கேயும் எதையும் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்க சொல்கிறீங்களோ அதையே தான் நினைக்கணும். முதல்ல வாகனம் ரெடி பண்ணிக்கோங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? தலை, கண், சின்ன கண், தூரத்து பார்வை, தொலைநோக்கு பார்வை. ரொம்ப இப்போ கூட சாதாரணமாக ரொம்ப தூரத்தில் இருக்கிறது பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம்? இப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இப்படி பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு மைன்யூட்டாக என்ன பண்ணணும்? இந்த பார்வை அந்த ஒரு பார்வை, தொலைநோக்கு பார்வை இருக்கணும். நிறைய விஷயங்கள், ஞான விஷயங்கள் நிறைய கேட்கணும். சின்ன வாய் குறைவாக பேசணும். எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு கோள் மூட்டிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? வயிற்றுக்குள்ளே போடணும். ஒரு கால் மடக்கி இருக்கணும், ஒரு கால் தரையிலன்னா தரையிலையும் இருக்கிறோம், அதுலேருந்து விடுபட்டும் பற்றற்ற நிலையிலையும் இருக்கிறோம் இல்லையா? நியமங்கள் படி இருக்கணும். கயிறு வச்சுக்கோங்க, நியமம் என்ற கயிறு. ஒரு கோடாலியை வச்சுக்கோங்க, விகாரங்களை வெட்டிகிட்டே இருங்க இல்லையா? யானை போல நல்லா கம்பீரமாக சமயோஜித புத்தியோடு இருங்க. ஒரே தந்தம் தான், ரெண்டெல்லாம் வேண்டாம். கொடை எப்பவுமே பகவானுடைய கொடை நிழல்ல இருக்க வேண்டியது. கொடை இல்லாமல் விநாயகர் இருக்காது இல்லையா? பாபாவுடைய கொடை நிழல்ல எப்பயுமே இருக்கணும். அப்போதான் நீங்கள் எல்லாரும் என்ன ஆக முடியும்? வெற்றி புத்தி சித்தி புத்தி வேணும் இல்லையா? தெய்வீக புத்தியும் சித்தியும் வச்சுக்கோங்க கூடவே. அப்போதான் நீங்கள் வெற்றி அடைவீங்க. என்னது? எருக்கம்பூ மாலை, அது இங்கே தான், நீங்கள் தான், தமிழ்நாட்டில் தான். வேற எங்கேயும் எருக்கம்பூ மாலையில் போட மாட்டாங்க. அருகம்புல் தான், எருக்கம்பூ மாலை போட மாட்டாங்க. சிவனுக்கு தான் தும்பப்பூ, சிவனுக்கு தும்பப்பூ, எருக்கம்பூ எல்லாம் போடுறதில்ல. அப்படி போட்டாலும் சிவனுக்கு தான் போடுவாங்க, விநாயகருக்கு போட மாட்டாங்க. அப்போ எருக்கம்பூ போல இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க? நல்லா விநாயகர் அவ்வளோ உயர்ந்த நிலை அடைவாங்க. அதான் கையில் வச்சுக்கணும், சாட்சியாக பார்க்கணும். உனக்கு இன்னைக்கு கொழுக்கட்டை இல்லை, மோதகம்னா அதுதானே. அதாவது பார்க்கறதுக்கு வெளியில் எப்படி இருக்காது, பார்க்கறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்தார், நம்ம ராஜுபாய் வந்தார் ஒரு முறை. அப்போ விநாயகர் சதுர்த்தி இருந்தது. அப்போ செய்துட்டு இது மாதிரி இது விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இல்லை இருந்தாலும் லோக்கல் ஸ்வீட் ஏதாவது செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்று சாப்பிட்டாரு, அது பிடிக்கல அவருக்கு இல்லையா? அது பார்க்குறதுக்கே அவர் எடுக்கவே மாட்டேன்ட்டார். ஏனோ ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு. இல்லை நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. அது போல் வெளியில் பார்க்குறதுக்கு அந்த கொழுக்கட்டை எப்படி இருக்கும்? பார்க்க அழகாக இருக்குமா? இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்க தான், இல்லைன்னா தெரியாது அது எப்படி இருக்கும். ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அது போல் வெளியில் தெரியாது சில விஷயங்கள், இருந்தாலும் அது சுவைக்கும் போது தான் அதனுடைய ஸ்வீட் தெரியும். இருந்தாலும் பற்றற்ற நிலையில் எது கிடைச்சாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கிது. உதாரணத்துக்கு பேர் கிடைக்கிது, புகழ் கிடைக்கிது, எல்லாம் கிடைக்கிது, வெற்றி கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க. கர்மாத்தீத்த நிலை என்றது விநாயகருடைய நிலை. வாங்கினாரு, கையில் வச்சிருக்கிறார் இல்லையா? அது போல இருக்கணும். விநாயகர் சிலையை கும்பிடுறது இல்லை, விநாயகர் போல வள்ளலா இருங்க இல்லையா? பற்றற்ற நிலையில இருங்க, நிழல் கொடைக்கு கீழே இருங்க, தொலைநோக்கு பார்வையுடன் இருங்க, சமயோஜித புத்தியோடு இருங்க, ஒரு வழியில ஒரு நிச்சயம் ஒரு போதையில இருங்க. சித்தி புத்தியை கூடவே வச்சுக்கோங்க இல்லையா? ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு அதை போல் இருக்கணும். அப்போ தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடின மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். கொழுக்கட்டையை அப்படி உட்காந்து விநாயகர் போல் உட்காந்து சாப்பிடும். எதுக்கு சொல்லுவாங்க?
பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் மற்றது எல்லாமே வந்து செய்கிறாங்க இல்லையா? எதுக்காக சொல்லியிருக்காங்க? எதற்காக சொல்லியிருக்கலாம்? ஆரம்பத்தில் நம்ம தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த சங்கம யுகத்தில், இது சங்கம யுகத்துல வேறு பகுதியில் இருக்கிற ஸ்டேஜ் சொன்னாரில்ல, தேவதை ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்கிறோம் இல்லையா? நம்ம தானே ஆரம்பிக்கிறோம். அது அப்படிதான் உலகம் என்ன பண்ணுது, அது போல நம்ம தான் ஸ்டார்டிங். ஆகல அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சதுர்த்தி சந்திரனை பார்த்துடாதீங்க, பழி வந்துடும். வேண்டாதது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? மற்றவங்களுடைய விஷயத்த பார்த்தீங்க, உங்கள் மேலே பழி வந்துடும் இல்லையா? நேற்று சொன்னார் இல்லையா பாபா முண்டில் சொன்னார் பாரு, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்கா, மற்றவங்கள பார்க்க வேண்டாம், தன்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுருக்கான். ஓம் சாந்தி.